Hi students, welcome to Editha Class Academy. So video வந்து உங்களுக்கு மாமா நடி எடுத்துல எல்லாருக்குமே குட் மார்னிங். சோ நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ECE ஓகேவா ECE படிச்ச குறிப்பா BECE டிப்ளமோ ECE படிச்ச ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரீசன்ட் டைம்ஸ்ல பெரிய அளவுல எக்ஸாம் வரல ஓகேவா. ஆனா உங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸா ஒரு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஓபன்ல இருக்கு. நீங்க வந்து அந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள், நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே. சோ அதுக்கான டீடைல் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். தெரிஞ்சுக்கோங்க, வீடியோ கொஞ்சம் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகேவா. அது என்ன எக்ஸாம் பாத்தீங்கன்னா RRB டெக்னீஷியன். ஆக்சுவலா பி டிப்ளமோல ஓகேவா, இந்த சிவில் மெக்கானிக்கல் கம்பேர் பண்றப்ப ECEக்கு பெரிய எக்ஸாம் இல்ல. அதே பாத்தீங்கன்னா BECக்கு கூட இந்த ஏஇ எக்ஸாம்லாம் TNPSல வருது சரிங்களா. ஆனா டிப்ளமோ ECEக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல எக்ஸாமே இல்ல சரிங்களா. ஆனா நமக்கு RRB டெக்னீஷியன் இப்ப இருக்கு ஓகேவா. RRB டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் கிரேட் 1 கிரேட் 3 ரெண்டு போஸ்ட் வச்சிருக்காங்க. அதுல கிரேட் 1க்கு யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். டிப்ளமோ BE ரெண்டு பேருமே எலிஜிபிள் சரிங்களா. நான் டைரக்ட் BE சார் அப்படின்னா எழுதிக்கலாம், நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னா நீங்க எழுதிக்கலாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்ல. RRB டெக்னீஷியன்ல கிரேட் 1 எக்ஸாம். ஆக்சுவலா இந்த RRB டெக்னீஷியன்ங்கிறது 2024 ஸ்டார்டிங்ல வந்தது, அப்பயே டேட் முடிஞ்சு போச்சு ஓகேவா. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சொன்னீங்க சார் என்ன சார் எங்களுக்கு தெரியல சார் டேட் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஆனா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தர விஷயமா அதுக்கான அப்ளிகேஷன் திரும்ப ஓப்பன் ஆயிருக்கு சரிங்களா. RRB டெக்னீஷியனுக்கான அப்ளிகேஷன் திரும்ப ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நீங்க நினைச்சா அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ அந்த RRB டெக்னீஷியன் கிரேட் 1ல BE டிப்ளமோ படிச்ச ECE, EEE, CSE, IT நாலு பேருமே எலிஜிபிள். RRB டெக்னீஷியன் கிரேட் 1 சரிங்களா. திரும்ப சொல்றேன் கிரேட் 1க்கு. சேம் டைம் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc IT, BScல பிசிக்ஸ் படிச்சவங்க இவங்க எல்லாருமே அந்த RRB டெக்னீஷியன் கிரேட் 1க்கு எலிஜிபிள். அது இல்லாம அந்த RRB டெக்னீஷியன் கிரேட் 3 அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு. இந்த கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் 12th எலிஜிபிள் as well as ITI படிச்சவங்க எலிஜிபிள் ஓகேவா. அப்ப நீங்க இப்ப ஈஸியா இருக்கீங்க அப்படின்னா நமக்கு RRB டெக்னீஷியன் கிரேட் 1 இருக்கு. இந்த கிரேட் 1 எக்ஸாம் இருக்கு, அதுக்கு நீங்க இப்ப அப்ளை பண்ணிக்கலாம். சார் இதுக்கான சிலபஸ் என்ன சார்? நார்மலா இந்த RRB மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இப்ப நம்ம அப்ளை பண்றோம், எப்ப எக்ஸாம் வைப்பாங்க, எப்ப வேலை போடுவாங்க, வருஷக்கணக்கில் ஆகுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா மீதி எக்ஸாம் மாதிரி இந்த RRB டெக்னீஷியன் இல்ல. காரணம் இந்த RRB டெக்னீஷியன் சிங்கிள் எக்ஸாம், ஒரே எக்ஸாம் தான், கிளியர் பண்ண வேலைக்கு போயிடலாம் சரிங்களா. அப்படிங்கிறப்ப எக்ஸாமும் எப்படியும் ஒரு 3 4 மாசத்துல வச்சிருவாங்க. ஒண்ணு இந்த வருஷம் எண்டு, இல்லைன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல கண்டிப்பா எக்ஸாம் வச்சு ரிசல்ட் கொடுத்து நீங்க அடுத்த வருஷம் வேலைக்கு போயிடலாம் சரிங்களா. சோ அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த RRB டெக்னீஷியன் கிரேட் 1ல என்ன சார் நாங்க படிக்கணும் அப்படின்னா மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு அந்த விஷயங்கள், எலக்ட்ரானிக்ஸ்ல பேசிக்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பேசிக்ஸ், இது எல்லாமே கிரேட் 1க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க படிக்கணும். அப்ப ECE ஸ்டூடெண்ட்ஸ், EEE ஸ்டூடெண்ட்ஸ், CSE, IT அந்த பிசிக்ஸ் படிச்சவங்க எல்லாம் இதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுக்கான சிலபஸ் இதுதான் சரிங்களா. டெக்னீஷியன் கிரேட் 3 12th ITI எழுதலாம்னு சொன்னேன்ல, அதுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னா அதுக்கு சிம்பிள் மேத்ஸ், ரீசனிங், GS, சயின்ஸ் அவ்வளவுதான். அப்ப அந்த எலக்ட்ரானிக்ஸோட பேசிக்ஸும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸோட பேசிக்ஸும் கிரேட் 1க்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சே ஆகும் சரிங்களா. சிங்கிள் எக்ஸாம், அவங்களுக்கு ஒரு எக்ஸாம், இவங்களுக்கு ஒரு எக்ஸாம், ஒரே எக்ஸாம் தான், கிளியர் பண்ணா வேலைக்கு போயிடலாம் சரிங்களா. இப்போ இந்த எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த எக்ஸாமுக்கு பர்டிகுலரா பெரிய எங்கேயும் கிளாஸ் எடுக்கல சரிங்களா. எடுக்கிற இடத்துலையும் பாக்குறப்ப நம்ம தான் ஃபீஸ் ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா 7708-9728 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி நீங்க டவுட்ஸ் கேட்டுக்கலாம் சரிங்களா. திரும்ப சொல்றேன், RRB டெக்னீஷியன் கிரேட் 1க்கு ECE எலிஜிபிள், டிப்ளமோ ECE எலிஜிபிள், BECE எலிஜிபிள். எக்ஸாமே வரலையே அப்படின்னு ஒரி பண்ணி இருந்தவங்களுக்கு சரியான விஷயம். வருஷ ஸ்டார்டிங்ல வந்துச்சு நோட்டிபிகேஷன், அப்ப சான்ஸை விட்டீங்க நிறைய பேர், முன்னாடி நிறைய பேர் கேட்டீங்க முன்னாடி தெரிஞ்சு அப்ளை பண்ணிருப்போம் அப்படின்ட்டு. ஆனா இப்ப திரும்ப அதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு ஓகேவா. இது வந்து உங்களுக்காகவே ஓப்பன் ஆயிருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அதனால இப்பயும் விட்டுறாதீங்க, அப்ளை பண்ணிருங்க, பண்ணிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சரிங்களா. இந்த அப்டேட் கொடுக்கலாம் தான் வந்தோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.